ஜஸ்ட் உங்க கையில 2 லட்சம் இருந்தா போதும் ஒரு சொந்த வீட உங்களால வாங்க முடியும். பக்கத்துல மெட்ரோ இருக்கு, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. இவ்வளவு பக்கத்துல இருந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ப்ரோ? 2500 ரூபாய் கொடுத்தா 2000 கொடுத்து வாங்குறோம். இன்னும் 2 வருஷத்துல 5000 ரூபாய். சென்னை சிஎம்டி அப்ரூவ். இது வந்து டெவலப்பிங் ஏரியா தான். 100% டெவலப். ஓகே. இந்த பிளாட்டுக்குள்ளே ஊர் இருக்கு. குவாலிட்டி தேக்கு வுட்லயே உங்களுக்கு வந்து டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம வீடு எப்படி கட்டுவோம் பார்த்து அதே குவாலிட்டி அதே மாதிரிதான். ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு டிசைன்ல வேணும்ன்றது. யாருமே அப்படி கட்டி ரெடியா இருக்கு. கீழே ஒரு செட்டு, அப்படியே மேல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பால்கனியோட கேம் பாருங்க. பெரிய பாத்ரூம் தான். வேற மாதிரி இருக்குங்களா? அந்த வியூக்காகவே இந்த இடத்துல வாங்க. எல்லாம் வீடு கட்டி ஆயிருச்சு, ஃபுல்லா புக்டு. அப் டு 90% லோன் பண்ணிக்கலாம். இந்த லேண்டோ இந்த வீடு எல்லாம் யாருனாலும் வாங்கலாம் சார். எல்லாம் வாங்கலாம் சார். இந்த வயலுக்கு என்ன வயசாகுது? என்ன வயசு? வயசுக்கும் செயலுக்கும் சம்பந்தம். ஸோ ஹாய் மச்சீஸ், வெல்கம் பேக் டு VLS கேங். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாதாவரம் லொக்கேஷனில் வந்திருக்கோம். ஸோ லேண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். லேண்டு வீடு கட்டி எல்லாமே பண்ணி தருவாங்க. ஜஸ்ட் உங்க கையில 2 லட்சம் இருந்தா போதும் ஒரு சொந்த வீட உங்களால வாங்க முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட பிரதர் இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார், நம்ம லேண்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கம்பெனி எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், அதை சொல்லுங்க சார். கம்பெனி 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. கோயம்பேடு சார் நம்ம ஆபீஸ் ஆக்சுவலா. ஓகே. 15 வருஷம் நடந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. கம்பெனி நேம் சார் ஐஸ்வர்யா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ நம்ம இப்போ இருக்க லொகேஷன் எங்க சார் கரெக்டா? இது மாதவரம் சார். மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க 8 கிலோமீட்டர். ஓகே சார். இங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம? இங்க லேண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பஸ் வீடு. ஓகே. இந்த லேண்டோ இந்த வீடு எல்லாம் யாருனாலும் வாங்கலாம் சார். எல்லாம் வாங்கலாம் சார். இது டெவலப்பிங் ஏரியா தான். மெயினா வந்து மிடில் கிளாஸ் வாங்கணும் தான் போட்டுருக்கோம். ஓகே. இது வந்து டெவலப்பிங் ஏரியா தான். 100% டெவலப். ஓகே. ஓகே சார். பக்கத்துல என்னலாம் எப்படி லொகேஷன் இருக்கு சார்? பக்கத்துல நிறைய ஸ்கூல் இருக்கு, காலேஜ் எல்லாமே இருக்கு. இது மெயினான கேட்டீங்கன்னா இங்க வந்து நியர்பை பஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர்ஸ்ல பஸ் இருக்கு சார். ஓகே. இங்க மெட்ரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெட்ரோ பக்கத்துல இருக்கு. 5 கிலோமீட்டர் மெட்ரோ. சென்னை சிஎம்டி அப்ரூவ் மெயினா. ஓகே. எவ்வளவு சார் ஸ்கொயர் ஃபீட்டுங்க? ஸ்கொயர் ஃபீட் ரேட் பண்ணா 2500 ரூபாய் சார். 2500 ரூபாய். ஓகே. சோ நீ இதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாலும் உங்களுக்கு இந்த ரேட் கூட தான் செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 3000 விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்கன்னா அதெல்லாம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் எடுத்து பண்றாங்க. நாங்க வந்து இங்க எல்லாம் ஃபோன் லேண்ட் நாங்களே டெவலப் பண்ணி பண்ணிட்டதால மார்க்கெட்டிங் யாரும் தரல, நாங்களே பண்ணிட்டு. ஓகே. சோ உள்ள போயிட்டு எப்படிலாம் வீடு கட்டியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் லேண்ட் இருக்கு, எவ்வளவு சேல் ஆயிருக்கு, நான் எல்லாமே கேட்டு சொல்லிட்டு பார்க்கலாம் சார். பார்க்கலாம். ஓகே. சோ இது ஃபுல்லா தான் லேண்ட் நம்ம தான். ஆமா சார், ஃபுல்லா லேண்ட் ஆக்சுவலா மொத்தம் 200 ஃபிளாட் இருக்கு சார். ஓகே. டோட்டலா ஓகே. 600 இருந்து 1200 இருக்கு. எனக்கு எல்லாம் நார்த் ஃபேஸ், ஈஸ்ட் ஃபேஸ், சவுத் ஃபேஸ் எல்லா ஃபேஸும் இருக்கு. ஓகே. ரெண்டு வழி இருக்கு சார். இங்க ஒரு வழி இருக்கு, அங்க ஒரு வழி இருக்கு. ஓகே. ஃபுல்லா கேட் கம்யூனிட்டி தான். இன்னொரு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்கு. ஓகே. வாட்டர்லாம் 40 பீஸ்லயே வாட்டர் வந்து. வாட்டர் வந்து. ஓகே. மெயினா இங்க தண்ணி நிக்காது. வீடு வாங்கிருக்காங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 70% லேண்ட் முடிஞ்சிச்சு சார். அப்படிங்களா? 30-40% தான் இருக்கு. மொத்தம் 206 ஃபிளாட்ல ஒரு 45 ஃபிளாட் தான் இருக்கு அவைலபிள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா அங்க தெரியும் மெயின் ரோட்ல அப்படியே பஸ் போறது, லாரி போறதுலாம் தெரியும். பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல மெட்ரோ இருக்கு இங்க இருந்து. ஆமா. சோ இவ்வளவு பக்கத்துல இருந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ப்ரோ? 2500 ரூபாய் கொடுத்தா எல்லாம் புக்காதான் செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து உங்க பிளாட்டை புக் பண்றீங்களோ புக் பண்ணிக்க வேண்டியது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எல்லாமே பிளாட் எப்படி போடுவாங்கன்னா ஊருக்குள்ள போடுவாங்க பிளாட். ஆமாண்ணா. பட் நம்ம ஏரியா அப்படின்னா இந்த பிளாட்டுக்குள்ளே ஊர் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் வந்துடுச்சு இந்த பிளாட்டுக்குள்ளே. அதுதான் இந்த நம்ம பிளாட்ல வந்து தண்ணி இருக்கு. ஓகே. ஒரு கேட்டட் கம்யூனிட்டினாலே ஒரு சின்ன ஏரியாவே மாறிரும். இன்னும் நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபுல் ஆயிடும். ஃபுல் ஆயிரும். இப்போ வந்து 60 வீடு வந்திருக்கு. ஓகே. எல்லாம் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. பேங்க் லோன் இருக்கு நம்ம. பேங்க் லோன் இருக்கு. இப்போ லேண்டுக்குலாம் எப்படின்னா பேங்க் லோன் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும்? எவ்வளவு இருக்கணும் அவங்க கையில மினிமம்? அந்த சொல்லுங்க. மினிமம் 2 lakhs இருந்தா போதும் சார். அவங்க லேண்ட் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து சென்னையில எல்லா பேரும் யோசிக்க ஒரே கேள்வி, நான் இங்க வந்து லேண்ட் எதுக்கு வாங்கணும், எனக்கு என்ன பயன், என்னால டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்குறதுனா சிஎம்டி ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதான் ஃபர்ஸ்ட் மேட்டர். ஓகே. சிஎம்டி இங்க மேக்ஸிமம் வந்து 5000 மேல தான் இருக்கு. மீஞ்சு தாண்டி போனாங்க. இது சிஎம்டி நம்ம வந்து மாதவரத்துல 2500 கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. இன்னொன்னு ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். ஓகே. நியர்பை
இங்க இருந்து அவுட்டோர் ரிங் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? இங்க இருந்து மார்க்கெட் 200 மீட்டர்ஸ். 200 மீட்டர்ஸ். சூப்பர். மார்க்கெட் நெக்ஸ்ட் கேட்டா இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, நடந்து வர டிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட இங்க இருந்து 4-5 பஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே. இப்போ வந்து மெட்ரோ தான் சார் மெயின். ஆமா. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் மெட்ரோ தான். சென்னை ஃபுல்லா மெட்ரோ வருது. ஆமா. இங்க 5 கிலோமீட்டர் தான் மெட்ரோ. அதனால வந்து நீங்க வந்து எதை பத்தி யோசிக்க தேவையில்ல. இங்க வாங்கினா இது அப்ரிசியேஷன் இல்ல, ஆல்ரெடி அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ லேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து லேண்ட பாப்பாங்க, வீடு எப்ப வரும்னு நம்ம கேட்பாங்க. வீடு ஆல்ரெடி 60-70 வீடு வந்துடுச்சு. அதனால பயப்பட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்ரிசியேஷன் வந்த இடத்துல வாங்குறது வந்து நீங்க எந்த ஒரு டவுட்டும் பட தேவையில்ல. ஓகே. 2000 கொடுத்து வாங்குறோம், இன்னும் 2 வருஷத்துல 5000 ஆகும். கன்ஃபார்ம் கேரண்டி, ஷோர் கேரண்டி. ஓகே ஓகே. ஓகேங்களா? பக்கத்துல ஏதாவது ஸ்கூல்லாம் இருக்கு? ஆமா சார், 1 கிலோமீட்டர்ல கிரீன்ஃபீல்ட் ஸ்கூல் இருக்கு. காலேஜ்னா இங்க அப்போலோ காலேஜ் ஒன்னு இருக்கு, ஜெயின் காலேஜ் ஒன்னு இருக்கு. ஓகே. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஒன்னு இருக்கு. ஓகே. அதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, மெட்ரோ இருக்கு, மார்க்கெட் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. மெயினா இந்த பிளாட்ல ஒரு 40 to 70% வீடு கட்டிட்டா குடியேறிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு டெவலப்டு ஏரியா, டெவலப்டு வர கஷ்டம், வாய்ப்பே இல்ல. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் யாருக்கெல்லாம் வாங்கிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இப்படி ஒரு இடம் போயிட்டு இருக்கு, ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு, எல்லாம் பக்கத்துல இவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குன்றத சொல்லுங்க. ஓகேங்களா சார்? இன்னொன்னு சொல்றேன், இங்க ஆல்மோஸ்ட் 70% லேண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, வெறும் 40 to 50% லேண்ட் தான் இருக்கு. ஆமா, அதை மறந்துடாதீங்க. அதுக்கு எவ்வளவு எவ்வளவு அரி பண்ணும் பண்ணி டோட்டலி 8 ஏக்கர்ஸ் இருக்குது. ஓகே. 260 ஃபிளாட். ஓகே. இப்போ அவைலபிள் 45 to 50 பிளஸ் அவ்வளவுதான் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்றோம்ல, சோ அதை காட்டும் எப்படி கட்டி கொடுக்குறாங்க, அது காட்டினாதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேன்னு. இப்போ இது என்ன BHK? சார் பாருங்க 1 BHK. 1 BHK. வாங்க எப்படி கட்டிருக்காங்கன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க. இது வந்து கட்டி முடிச்சாச்சுனா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. பாருங்க நம்ம குவாலிட்டி பாருங்க, டைல்ஸ். ஓகே. டைல்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சிருவோம், படிக்கட்டுல உங்களுக்கு நார்மலா ஒரு நார்மல் வீடு எப்படி கட்டுவாங்க, நம்ம வீடு கட்டுவாங்களோ அதே மாதிரி பார்த்து முதல்ல தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி தேக்கு வுட்லயே உங்களுக்கு வந்து டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம வீடு எப்படி கட்டுவோம் பார்த்து அதே குவாலிட்டி அதே மாதிரிதான். ஓகேங்களா? ஒரு 30 லட்சத்துல எப்படி வீடு கட்ட முடியுமோ அந்த மாதிரி தரமான குவாலிட்டில பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2 BHK இது. ஓகேண்ணா. ஓகேங்களா? இது 35 லட்சம் கொடுக்கலாம் சார். ஓகே. லேண்ட் பிளஸ் 2 BHK எல்லாமே சரி. அப்படியே கட்டிட்டு இருக்காங்க. பாருங்க சார், பாருங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒர்க் போயிட்டு இருக்கு சார் இது. ஓகே. யார் வேணா வந்து கூட ஏறலாம் டப்பாக்குன்னு. சார் இது வந்து கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட்டி கொடுக்குது சார். அவங்களோட டிசைன் எல்லாமே. ஓகே. நாங்க வந்து அந்த பிளான் வாங்கி அவங்க இப்போ எக்ஸிக்யூட் மட்டும் பண்றோம். ஆமா. ஓகே. சோ எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த இடத்துல ஃபேன் வேணும், எனக்கு இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி நான் பண்ணிடுவோம் சார். அதே மாதிரி தான். ஆமா, இது கஸ்டமர் விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்ட்டா பண்ணிடுவேன். ஓகே. சோ இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, எனக்கு டிசைன்ல வேணும்ன்றது. ஆமா. சோ அந்த வர்க் தான் உங்களுக்கு வந்து இங்க போயிட்டு இருக்கு. அவங்க பிளான் தான் சார். அங்க ஒரு என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா? இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இங்க ஃபுல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா ஆமா ஃபுல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா ஃபிளாட் ரோ ஃபுல்லா கட்டிட்டு இருக்காங்க. இந்த ரோ ஃபுல்லா ஃபுல் ஆயிடுச்சு. இந்த ரோ கொஞ்சம் புக் ஆயிருக்கு. இங்க ஃபென்ஸ் கூட போட்டுருக்காங்க பாருங்க. கஸ்டமர் வராங்க பாருங்க சார். ஆமா, நான் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வர தெரியும். உங்களுக்கு லைவா லேண்ட் பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. 40% தான். ஆமா, மேக்ஸிமம் 45 ஃபிளாட் தான் இருக்கு. ஆமா, அதுவுமே இன்னும் ஒரு 1 மந்த்க்குள்ள எனக்கு தெரிஞ்சு புக் ஆயிரும். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேடிட்டு இருக்கீங்க, பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கீங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் வேணும்னா புக் பண்ணிருங்க டபக்குன்னு. ஓகேங்களா? 1 BHK பார்த்தோம், 2 BHK பார்த்தோம், 3 BHK சார். ஓகே. டூப்ளெக்ஸ் இது. ஓகே, பார்க்கலாமா சார்? ஓகே. சோ அதே உங்க மாடல்ல ஒரு 6 மாடல் கட்டி வச்சு ரெடியா இருக்கு. கட்டி வச்சிருக்கோம் சார், ரெடி டு மூவ். ஓகே. ஆரம் பாருங்க, அப்படி ஒண்ணா 6மே அப்படி கட்டி ரெடியா இருக்கு. அப்படியே ஒன்னு சாம்பிள் உள்ள காட்டு, அப்படியே பாருங்க. போலாம் வாங்க. அப்படியே 10 ஃப்ரண்ட்ல ஒரு நல்ல ஸ்பேசியஸா இடம். இங்க ஒரு மெயின் பெரிய ஹால், இங்க ஒரு சின்ன பாத்ரூம், அப்புறம் இங்க ஒரு ஹால். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் உள்ளே இருக்கு உங்களுக்கு. இங்க ஒரு கிச்சன். கீழே ஒரு செட்டு, அப்படியே மேலே வந்துட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரூம் வந்துடும். ஃபுல்லா அட்டாச் பாத்ரூம் வந்துருது. இந்த ஸ்லாப்லாம் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இங்க ஒரு ரூம் வந்துருது. இது உங்களுக்கு பால்கனியோட, என்னன்னா பால்கனியோட வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அட்டாச் பாத்ரூம், நல்ல பெரிய பாத்ரூம் இருக்குது. அந்த ரூம்ல இருக்க பாத்ரூம் காட்டலாம் உங்களுக்கு. இங்கேயும் பாருங்க, பெரிய பாத்ரூம் தான். அந்த டூப்ளெக்ஸ் வீடு வந்து 55 lakhs ஃபுல்லா ஃபர்னிஷிங் பண்ணி மாடல் கிச்சனோட தரணும். டெரஸ் வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்குங்களா? அந்த வியூக்காகவே இந்த இடத்த வாங்க. ஜம்மு நம்ம இடம் தான். எவ்வளவு வீடு கட்டி வந்துருக்கு பாருங்க. எல்லாம் வீடு கட்டி ஆயிடுச்சு, ஃபுல்லா புக்டு. வீடு கட்டி எல்லாம் வந்துட்டாங்க. இங்க கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவைலபிள். இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கிளியரா தெரியும் எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கு,
எங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்கன்ற முதற்கொண்டு உங்களுக்கு கிளியரா மேல வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து வீடு வந்து நமக்கு லோன் அந்த ப்ராசஸ் தான் நிறையா பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த லோன் ப்ராசஸ் எப்படி அதை சொல்லிருக்கீங்க? 2 லட்சம் கொடுத்தா நீங்க லேண்ட் எடுத்துக்கலாம் சார். 600 ஸ்கொயர் ஃபீட் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும். ஓகே. பேங்க் சப்போர்ட் நாங்க பண்ணி தரோம் சார். ஓகே. அப் டு 90% லோன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன் கேஸ் வீடு கட்டி தராங்க அப்படின்னாலுமே அதுலயுமே உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. யாராவது வீடு கட்டிட்டு பார்க்க போறீங்க, லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்டின வீடு வேணும் சென்னைக்கு பக்கத்துல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு இடம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார். ஓகே. நீங்க வந்து லோ பட்ஜெட்ல ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சீங்க, இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு வந்து நீங்க ரொம்ப அந்த 10 மடங்கு அப்ரிசியேஷன் கண்டிப்பா சொல்றேன், 10 மடங்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல லேண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன். அவங்க கால் பண்ணி மோடியில் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ.